அனைவருக்கும் வணக்கம். ஸ்மைல் குரூப் ஆஃப் கம்பெனி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷமா நாங்கள் எங்களோட கம்பெனியை ரன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். எங்கள் கம்பெனியில் பல ப்ராடக்ட் நாங்கள் பண்ணினாலும் எங்களுக்குன்னு ஒரு முக்கியமான ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மராட்டி முக்கு. இந்த மராட்டி முக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தேனியில் அதிகமாக விளையுது. இந்த தேனியில் கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிராமங்களில் கிடைக்கக்கூடிய இந்த மராட்டி முக்கு, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் என்னன்னா நேரடியாக விவசாயிகளை சந்திச்சு அவங்களிடமிருந்து அந்த மராட்டி முக்கை வாங்கி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தரம் பார்க்குறோம். அதில் இருக்கிற டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு தரம் பிரித்து உயர்தர ஃபர்ஸ்ட் கிரேடு அந்த கிரேடெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறோம். வருடத்திற்கு 400லேருந்து ஒரு 500 டன் மராட்டி முக்கு நம்ம உலகம் முழுவதும் இன்னைக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மராட்டி முக்கை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் அதிகமான அளவில் விற்பனை செய்யறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்மைல் குரூப் ஆஃப் கம்பெனி ஒரு முக்கிய அங்கம் வகிக்குது. இப்போ நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மராட்டி முக்கை ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் வாய்ப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இந்த காணொலியை உருவாக்குறோம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த மராட்டி முக்கு அதிகமா இந்த நியூ கிராப் வரும். அப்போ விலை கம்மியா இருக்கும். இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணோம்னா 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம் இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க அவங்க பகுதியில என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மராட்டி முக்கை வாங்கி ஸ்டாக் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாக்கை எடுத்து வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மே, ஜூன், ஜூலை இந்த டைம்ல விலை அதாவது மராட்டி முக்கை வருது நின்ன உடனே அதோடைய விலை கூட ஆரம்பிக்கும். அப்போ என்னன்னா ஒரு டிமாண்ட் இருக்கும் பொழுது இதை அங்கங்க வச்சிருக்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டு இது வித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. முதல்ல வாங்கியும் கொடுத்துருவோம். 5 டன் வேணுமா, 50 டன் வேணுமோ, 10 டன் வேணுமோ அதை நாங்க வாங்கி கொடுத்துருவோம். ரெண்டாவது என்ன பண்ணுவோம்னா ஒரு 5 மாதம் கழிச்சு எங்களுக்கு வித்து கொடுங்கன்னு சொன்னா அதை நாங்க வித்தும் கொடுப்போம். நம்மளுடைய கம்பெனி தமிழ்நாட்டிலேயே பெரிய குளத்துல ஒரு நல்லபடியா இயங்கிக்கிட்டு இருக்குது. எப்போ வந்தாலும் நீங்க நம்ம கம்பெனில மராட்டி முக்கு எப்படி இருக்குது, இது எப்படி தரம் பிரிக்கிறாங்க, இது எல்லாமே நாங்க சொல்லிக் கொடுக்க தயாரா இருக்கிறோம். அப்போ இந்த தொழிலை வீட்டுல இருந்து நீங்க பண்ணணும். நான் ரொம்ப என்னால முதலீடு போட்டு வாங்கி வித்து அலைஞ்சி கஸ்டமருக்கு கடன் கொடுத்து என்னால இந்த மாதிரி தொழில் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப எளிதா பண்ணணும், ஆனா ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படின்னா இந்த மராட்டி முக்கு உங்களுக்கு மிக அருமையான ஒரு தொழில். நீங்க 10 லட்ச ரூபாய்க்கு முதலீடு போறீங்கன்னா உங்களுக்கு 10ல இருந்து 8 டன் சரக்கு கிடைக்கும். அதாவது மராட்டி முக்கு. இந்த மராட்டி முக்கு நீங்க வாங்கி வைக்கும் பொழுது பராமரிக்கிற அவசியம் 0%. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஆனாலும் இந்த மராட்டி முக்கு கெட்டு போகாது. இப்போ மற்ற மசாலா பொருட்கள் எடுத்துட்டீங்கன்னா ஏலக்காய், மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், ஜாதிபதி, கொட்டைப்பாக்கு இந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டாலும் அதை பராமரிக்கணும். 3 மாதத்துக்குள்ள அது அதோடைய குணாதிசத்தை இழந்து ஒண்ணு கலர் போயிடும், இல்ல மனம் போயிடும், இல்லைன்னா வண்டு வச்சிரும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். ஆனா இந்த மராட்டி முக்கை பொறுத்த வரைக்கும் இது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நாட்கள் ஆக ஆக அதோடைய மதிப்பு கூடும். அப்போ அதோட முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வைக்கணும்னா இன்னைக்கு 10 டன் வைக்கிறதுக்கு 10 லட்ச ரூபா இருந்தா போதும். இப்ப ஏலக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டன் வைக்கணும்னா இன்னைக்கு 30 லட்ச ரூபா, 40 லட்ச ரூபா. மிளகு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டன் இன்னைக்கு 7 லட்ச ரூபா, 8 லட்ச ரூபா. ஆனா 10 டன் நீங்க பாத்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு வாங்க முடியும்னா அது மராட்டி முக்கு மட்டும்தான். அப்போ நீங்க ஒரு 10 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபாய்க்கு நீங்க இந்த மராட்டி முக்கு வாங்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கும் பொழுது உங்களால விற்க முடியலனாலும் இந்த எங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு வித்து கொடுக்கும். வாங்கியும் கொடுக்கும், வித்தும் கொடுக்கும். இப்போ என்ன இதுல பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க விலை கம்மியா இருக்கும் பொழுது 100 ரூபாய், 110 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ற மராட்டி முக்கு ஒரு காலகட்டம், அதாவது ஒரு 2 மாதம், 3 மாதம் ஆனதுக்கு அப்புறம், இல்லைன்னா 5 மாதம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க விற்கும் பொழுது ஒரு கிலோவுக்கு குறைஞ்சது ஒரு 50ல இருந்து 70 ரூபாய் கூடி இருக்கும். கெட்டு போகாது, கூடி இருக்கும். அப்போ என்ன ஆகுது, நீங்க 10 டன் வாங்கும் பொழுது 1 லட்சத்தி, அதாவது 12, ஒருவேளை ஒரு கிலோ 120 ரூபாய் இருந்துச்சுன்னா 12 லட்சம். இப்போ நீங்க 200 ரூபாய்க்கு இருக்கும் பொழுது விற்கிறீங்க அப்படின்னா 20 லட்சம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செலவுலாம் போக 8 லட்ச ரூபாயில 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணாலும் 7 லட்ச ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் நிற்கும். இப்போ 5 மாதத்துல 7 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? இது சாத்தியமா மற்ற தொழில் கேட்டனா? கண்டிப்பா முடியாது. அது பல கடினங்கள் இருக்குது. அப்போ இந்த தொழிலை நீங்க செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நீங்க எந்த பகுதியினாலும் இருக்கலாம். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட், ஈச்சர், பிக்கப் எல்லாமே வச்சிருக்கிறோம். உங்க இடத்துக்கே கொண்டு சரக்கு கொடுத்துருவோம். அது விலை கூடும் பொழுது உங்க இடத்துக்கே வாங்கி வித்து கொடுப்போம். ஸோ நீங்க இந்த தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு முழு விவரத்தையும் கொடுக்குறோம். நேரடியா பாருங்க, இந்த தொழில் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, நீங்க எல்லாமே எங்கிட்ட கேட்கும் பொழுது முழு விவரத்தையும் கொடுப்போம். உங்களுக்கு முழு திருப்தியும் இருந்துச்சுன்னா நீங்க சொன்னீங்கன்னா இந்த தமிழ்நாடு முழுவதும் ஜனவரி வந்துருச்சு அப்படின்னா 500ல இருந்து 600 டன் நம்ம கம்பெனி கொள்முதல் பண்ணும். அதுல நீங்க எவ்வளவு டன் வாங்க போறீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம இந்த தொழிலை சிறப்பு பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.